அதே சமயம் பத்மாவதி அவர்கள் கலைஞரையோட முதல் மனைவி எல்லா பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லிடல. அவருடைய அதாவது அவங்களுடைய மகன் முத்து பார்க்கறதுக்கு அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருப்பார். அவங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாக அந்த காலத்திலே பேசிக்கிட்டாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயந்தான். இப்போ உள்ளவங்களுக்கு ஜென்ரேஷனுக்கு கிராமத்திலே வெளியிலே தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் இவங்களுடைய பத்மாவதி அவர்களுடைய கள்ள தொடர்பு உள்ள எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி கமுக்கமாக பேசுவாங்க. கமுக்கமாக பேசிக்கிட்டோம்னா இது வெளில தெரியக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பெண்ணோட மான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைலாம் உண்டு பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா, அதாவது இவருடைய கணவர், இவருடைய கள்ள கணவர், இவங்கள மாதிரி ஆட்கள் தான் அரசியலுக்குள்ளான்னு நினைக்கணும். இவங்க கூட யாரெல்லாம் தொடர்பு வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் உடல் உறவு வச்சுக்கிறாங்களோ, யாரெல்லாம் தாம்பத்திய உறவோ இல்லை ஏதாவது தகாத உறவு வச்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அரசியலுக்குள்ளாரையோ இல்லை எங்கேயோ பெரிய ஆளாக வரணும். மற்றவங்க யாரும் வரக்கூடாது. எல்லாத்தையும் அடித்து ஓரங்கட்டி தூக்கி போட்டுவிடணும். என்ன இது?